இந்த தீத்து எழுதின நிருபம் முழுவதுமாக ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். So from the book of Titus, from chapter 1, we have learned that the sound doctrine and sound behavior is inseparably united together. இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருகின்றோம். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே நாம் நம்முடைய விசுவாசத்தின்படி வாழ்வதனுடைய அவசியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகின்றார். Chapter 2, Paul is talking about compulsion for us to live our life out on the basis of our faith. இதுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா தீத்துவுக்கு பவுல் 2 ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. அந்த 2 ஆலோசனைகளை ஏன் பின்பற்றணும்னு சொல்லி 2 காரணங்களையும் கொடுக்கிறார். Paul here in this chapter he is giving two advices to Titus, and also he tells 2 reasons why he needs to heed to these advices. நம்ம முதலாவது பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேல ஏன் அத சொல்றாரு அப்படிங்கற காரணத்தை நம்ம பார்க்க போறோம். So first of all we are going to see and listen these 2 exhortations that Paul is giving to Titus. முதல் ஆலோசனை என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கிட்ட பேசு அப்படினு சொல்லி பேச சொல்றார். So the first exhortation to Titus is that you speak. பேசுறதா நம்ம எல்லாரும் பிறந்ததுல இருந்து பேசிட்டு தானே இருக்கோம். Are we not speaking from our birth? அப்ப என்னது பேச சொல்றாரு பவுல்? What is he asking Titus to speak? இந்த பேசுறது அப்படிங்கறப்போ இதுல 3 காரியங்கள் உள்ளடக்கி இருக்கு. ஒன்னு ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடுவது. So there are 3 things involved in speaking. First of all, communicating with another person. A Conversation. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படினா ஆலோசனை சொல்றது, புத்திமதி சொல்றது. So second is advice. மூணாவதா போதனை செய்யறது, போதிக்கிறது. And the third one is preaching or teaching. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படினா ஏற்கனவே நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம் போதிக்கும்படியாக தீமோத்தேயுக்கு அவர் கட்டளை கொடுத்துட்டாரு. The first chapter we learned that Paul is giving commandment Titus to teach God's word to the believers. அது குறிப்பா பாத்தீங்க அப்படினா தீத்து ஒரு திருச்சபையில போதகராக இருக்கறனால திருச்சபையில அவர் போதிப்பது அவசியம். Since Titus was a pastor in a church at Crete, so it was very necessary for him to preach and teach. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படினா நிறைய போதகர்களுடைய ஊழியம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இருக்கு. So if you look at many pastors ministry, it is limited to Sunday. ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் சொல்வாங்க என்ன அப்படினா வாரத்துல 6 நாள் பாஸ்டர் எங்க இருக்கறாருன்னு தெரியல, 7வது நாள் அவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னு புரியல அப்படினு சொல்லி. அப்போ 6 நாள் பாஸ்டர் என்ன பண்றாருன்னே தெரியாது. 7வது நாள் வந்து சர்ச்சில் புல்பிட்ல பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஆரோக்கியமா பயங்கர சத்தமா பேசிட்டு இருப்பார். Pastor, he is invisible during the 6 days of the week, but on the 7th day he speaks aloud and people cannot understand. ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படினா நீ பேசு அப்படினு சொல்லி சொல்றப்போ இது வந்து தனிப்பட்ட முறையில நீ ஒவ்வொரு விசுவாசிகளோடயும் நீ பேசு அப்படினு சொல்லி அவர் சொல்றார். So here Paul is telling Titus that you speak. That means he needs to individually speak to the believers. அத அவர் சொல்றார். குறிப்பா 5 கூட்ட மக்கள்கிட்ட நீ போய் பேசு அப்படிங்கறார். ஒன்னு முதிர்ந்த ஆண்கள், முதிர்ந்த பெண்கள், வாலிப ஆண்கள், வாலிப பெண்கள், வேலைக்காரர்கள் என்று இவங்க எல்லார்கிட்டயும் தனிப்பட்ட முறையில நீ பேசு அப்படினு சொல்லி சொல்றார். So as he is telling Titus to speak, Paul wants him to speak to 5 groups of people. First of all, it is with the older men, then older women, then young men, young women, as well as the servants. ஆமா, இப்போ அவர் சொல்றாரு தீத்து நீ என்ன பண்ணு இவங்க கிட்ட போயிட்டு நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை பேசு என்று சொல்கிறார். So what he is supposed to speak, he says speak things which are fitting for the sound doctrine, things belongs to God, related to God. இதன் மூலமா பவுல் என்ன சொல்ற விரும்பறார் அப்படினா திருச்சபையில ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கிறது மாத்திரம் பத்தாது, மற்ற நாட்கள்லயும் போதகனாகிய நீ அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக கலந்து அவர்களை ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். So what it means is that as a pastor, what you need to do is not only preach and teach on Sunday, but other days you approach each individual believers and speak them the sound teaching, sound doctrines of God's word. இதுல சரி அவர் பேசுறதுல என்ன அடங்கி இருக்கணும், அவருடைய பேச்சினுடைய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை வலியுறுத்துகிறார். He emphasizes 3 things as the content of the thing that he is speaking. முதலாவது தீமோத்தேயுவே உன்னுடைய ஆலோசனையின் மூலமாக, உன்னுடைய புத்திமதியின் மூலமாக உன்னுடைய திருச்சபை மக்களுடைய பண்புகளை, குணத்தை
வளர்க்க செய் அப்படின்னு சொல்றார். Paul says through your teaching and preaching and speaking with the believers, first of all we need to develop character in the believers of the church. அதாவது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் போராடுகிறவர்களாக இருக்கிறோம். So all of us as believers we struggle with some area of our life. ஒருவேளை ஒரு சிலர் கோபப்படுறவங்களா இருக்கலாம். Maybe we struggle with the temper that is angry. இல்ல ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த சமுதாயத்துல என்ன யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். Some others struggle with the inferiority complex, saying that nobody is respecting me. இல்ல அப்படின்னா ஒரு சிலர் எனக்கு எந்த நண்பர்களுமே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படலாம். And others feel that I am rejected by all, I don't have any friends. சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா பாவத்தோட நம்ம போராடலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தனிப்பட்ட ஒரு பாவம் இருக்கும், அந்த பாவம் யாருக்குமே தெரியாது, ஆனா நம்ம அதோட போராடி கொண்டிருப்போம். So some others struggle with some addiction of sin. ஆகையினால ஒரு போதகன் ஒவ்வொரு விசுவாசியோடும் தனிமையிலே நேரம் செலவழிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படி தனிமையில நேரம் செலவழிக்கிறப்பதான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். When pastor closely involved with a believer, then only he will know what are the struggles that believer has. இதுல முதிர் வயதுள்ள ஆண்களுக்கும் இளம் வயதுள்ள ஆண்களுக்கும் பவுல் குறிப்பா சொல்ற ஆலோசனை என்னன்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார். Paul here is exhorting the older and younger men is that everything that you do, you be vigilant. ஆண்களுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, பொதுவாவே நம்ம என்ன பண்றோம், எல்லா காரியத்தையும் ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். The problem with men is that they do things without sensitivity. சப்போஸ் நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க மனைவிமார்கள் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, எங்க அரிசி வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே அப்படியா வாங்கிக்கலாம். When your wife is approaching and says that we need to buy rice at home, how do you respond? இல்ல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? And the wife approaches you and tells you that child is sick, how do you respond? யூசுவலா நிறைய ஆண்களுடைய கேரக்டர், ஒருவேளை என்னுடைய கேரக்டர் கூட அப்படிதான். என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எல்லா காரியத்தையும் ரொம்ப கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டு வேற வழியே இல்லைன்னா தான் நம்ம செய்வோம். And including us, usually men is that we will postpone everything and to the last minute when there is no other way, then we will do. ஒருவேளை வைஃப் வந்து அடுப்புல தண்ணியை வச்சுட்டு ஐயோ அரிசி போடுறதுக்கு இல்ல அப்படின்னா தான் உடனே பைக் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ஓடுவோம். When things are ready on the oven, saying that our wife running and coming to you saying that there is no rice, that's the time we will get up and go and buy the stuff. அடிப்படையான காரியங்கள்லயே நம்ம அநேக நேரத்துல ரொம்ப சாதாரணமா நடந்து கொள்றப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ரொம்ப அக்கறை இல்லாமல் நடந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். Even in the material things, if we are so lazy and do things without seriousness in a simple way, and how much more that affects our spiritual areas of life. ஒருவேளை ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, அடிக்கடி என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, வீட்டுல குடும்ப ஜெபத்தை நீங்க தான் நடத்தணும், இல்ல நீங்க தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் உட்காந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அநேக வேளைகள்ல நான் அதை செய்யறது இல்ல. ஒருவேளை என்னுடைய மனைவி பாட்டு புக் எடுத்து வச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் என்ன பண்ணுவேன், அவரோட சேர்ந்து உட்கார்ந்து பாட்டு பாட ஆரம்பிப்பேன். So many times my wife comes to me and tells that you as the leader of the house, you need to start the family prayer. But I'm at times lazy. After she comes and brings the song book and the Bible and she starts the thing, then I'll go and sit down. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆண்களாகிய நீங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So here that's the reason Paul is telling that as men you should be diligent and dignified in what you are doing. அது மாத்திரம் இல்லாம நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது மாத்திரம் இல்லாம எல்லா காரியத்திலையும் உங்களை நீங்க ஒழுக்கப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. So he says that not only we need to be temperate, but you need to have a discipline for yourself. மறுபடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஆண்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிறவங்கள ரொம்ப எளிமையா குற்றப்படுத்திரோம். The problem with all the men is that some things are not done at home, we blame everyone else in the house. ஒருவேளை நீங்க காலையில சர்ச்சுக்கு லேட்டா வரோம், 9 மணிக்கு வர முடியல, 9:15 வரோம், பாஸ்டர் வந்து கேக்குறாரு, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் 8 மணிக்கே ரெடி ஆயிட்டேன் பிரதர், என்னுடைய வைஃப் தான் பாருங்க புறப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி வைஃப் மேல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பழியும் போட்டுருவோம். So suppose you came late to the church by 9:15 and pastor asking you, brother, how come you are late? Says that pastor, I was ready by 8 o'clock. This is my wife, look at her, she is the reason she did not get ready in time. இல்ல அப்படின்னா பிள்ளை ஒழுங்கா ஸ்கூல்ல வந்து பசங்க ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தா சொல்லுவோம், நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன், இந்த கழுதையால படிக்க கூட முடியல பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளேம் பண்ணுவோம். If the teacher is coming and saying you that your child is not studying good in the school, he says that teacher, I'm working so hard and doing everything, problem is this donkey,
he or she does not study. ஆனா என்னுடைய குடும்பத்துல நான் நிறைய காரியங்களை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பார்த்த பொழுது அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய ஒழுக்கமின்மை. When I evaluate and examine many things that are happening at my home, I find that why these things are not orderly taking place, the reason is nobody else. I am responsible for that. ஒருவேளை நான் காலையில 9 மணிக்கு திருச்சபைக்கு வரணும் அப்படின்னா நான் முதலாவது என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சு சில டைம் என்னுடைய மனைவி டயர்டா இருப்பாள் என்றால் அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவளை எழுப்பி விட்டு பிள்ளைங்களை குளிப்பாட்டுறதுல உதவி செய்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்கு உதவி செய்து அவளோடு கூட நான் எல்லா காரியங்களையும் செய்து அவளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஏற்ற நேரத்தில் நான் அழைத்து வருவதற்கு என்னால் முயன்றதை நான் செய்கின்றேன். Sunday morning what I must do is that as the husband, as the leader of the house, I need to get up early morning, and if my wife is still sleeping, wake her up or give her bed coffee. Now help her in getting the children ready and preparing the breakfast, and do things together. That way we'll be able to do things in a decent way. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் வாரத்துல பிள்ளைங்க டிவி பார்க்க கூடாதுன்னா நான் ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு பிள்ளைங்கிட்ட ஏய் டிவி பார்க்காத போய் படி, டிவி பார்க்காத போய் படின்னு சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், அந்த நேரத்துல டிவி அணைச்சிட்டு எதையாவது நான் என்ன பண்றேன் ஒழுங்கா நான் செய்யறப்ப என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய உதாரணத்தை பின்பற்றுவாங்க. During the exam time we tell the children don't watch the TV, study, but we keep changing the channel and watching it and telling the children not to look and focus on study. What I must do is that I should switch off the TV and help my children to study and prepare for the exam. அதனால தான் பவுல் சொல்றாரு ஆண்களாகிய நீங்க உங்களை ஒழுக்கப்படுத்திக் கொள்ளணும் அப்படினு சொல்றாரு. So therefore Paul is telling that as men we need to have discipline in our lives. ஒருவேளை நீங்க ஒரு சின்ன எக்சர்சைஸ் நான் எல்லா ஆண்களுக்கும் கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா நீங்க வீட்ல போயிட்டு உங்க புத்தகத்தை எடுத்துட்டு போன வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி பாருங்க. அதுல எத்தனை காரியங்கள் அவசியமானது, எத்தனை காரியங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்க நிதானித்து பார்ப்பீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒழுக்கமின்மை இருக்குது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So I would like to give you an exercise saying that go home today and pick up a notebook and write last 1 week what have you done and what are the things that you did necessary and what are the things that you did unnecessary, and find what are the areas that we need to improve. அப்புறம் பவுல் ஆண்களுக்கு கொடுக்கிற இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். And then Paul says that you need to be sensible and be wise. தெளிந்த புத்தி அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய குடும்பத்திற்குள்ளேயும் என்னுடைய சமுதாயத்திலும் என்னுடைய திருச்சபையில நான் என்ன செய்யணும்ங்கறத முன்கூட்டியே அறிந்து சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு ஆண்மகன். So be sensible means thinking things in advance. What I must do at home, in the church, in the society, what am I supposed to do, thinking that in advance and being prepared. ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இயர்லி பிளானர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், எழுதணும் இன்னைக்கு இந்த நாள்ல என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறது என்ன பண்ணணும். இப்ப 10ஆம் தேதி ஃபீஸ் கட்டணும்னா 5ஆம் தேதி நீங்க என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கணும் 10ஆம் தேதி ஃபீஸ் கட்ட போடணும், இல்ல இன்னைக்கு இவங்களை சந்திக்கணும், இல்ல குடும்பத்துக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்து தெளிவா அதை குறித்து யோசித்து நிதானித்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். So that means you need to have a planning in our lives, and if you're supposed to pay the fees for your children on 10th, and you need to write in advance saying that by 5th I need to pay the fees, and these are the things supposed to be done at home. So being prepared, that means sensible. அதுக்கப்புறம் தெளிந்த புத்தி அப்படி சொல்றப்ப அநேக நேரத்துல ஆண்களாகிய நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ இதை பேசாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. So another area of being sensible is that we make mistake of speaking, jumping and speaking, quick to speak and making a lot of mistakes. It says being sensible means wait, think and speak.